பண்பாட்டு கழகம் நிக்கணும்னா அப்படி ஒரு விழா வந்து தேவையே இல்லைங்களா? தேவையே இல்லை. பண்பாட்டு கழகம் இல்லைன்னா அந்த விழாவே தேவையில்லை. நாங்கள் இத்தனை கோடி மக்கள் வந்து தேவேந்திர மக்களும் போராடி நாங்கள் ஒரு மணிமண்டபத்துக்கு வாங்குவோம், கெட்டுவோம். ஆனால் வந்து தேவேந்திர பண்பாட்டு கழகம் அனுமதி சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் டிசைட் பண்ணுவாங்க. ஆமாம் சார், அத்தாரிட்டி யார் சார்? பண்பாட்டு கழகம் சார். அந்த நிர்வாகி இல்லாம எப்படி எல்லாம் நடக்கும்? நிர்வாகிகள் 100 பேர் கூட இல்லை சார். நிர்வாகிகள் 100 கூட இல்லை. 10 பேர் தான் நிர்வாகிகள் இருக்காங்க இப்போதைக்கு. அவங்கள கூட அலோடு இல்லைன்னா எப்படி சார்? தலைவர் செயலாளர் பொருளாளருக்காக அனுமதி கொடுக்கணும்ல. ஓகே, இல்ல ஒரு 3 பேர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அவங்களுக்காக அனுமதி போட்டுப்பாங்க. என்ன சொல்லுங்க? அது எந்த ஸ்டேஷன்ல வந்து போஸ்ட் கிளிக் சொல்லுங்க. குடும்பம் வர்றாங்க, குடும்பத்துக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம். யாரும் கிளிக்க மாட்டாங்கப்பா. குடும்பத்துக்கு இந்த மணிமண்டபத்துக்கு சம்பந்தம் என்னன்னு நான் கேள்வி கேட்கிறேன். போஸ்ட் இருக்கு சார். You can see there. சொல்றாங்க குடும்பத்துக்கு இந்த இதுக்கு என்ன சம்பந்தம்? நிறைய பேர் சார் 10 பேர் தான் இருக்காங்க. அவங்களே நிர்வகிக்கிறாங்க. அவங்களே அனுமதிக்கணும்னா எப்படி அந்த விழா? அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதுக்குள்ள மட்டும் தான் டிசைட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு வரவேற்கிறதுக்கு இங்க இருந்து தெளிச்சாத்தன் வந்து எல்லா ஏரியாவும் ரிசர்வ் பண்ணலாம். குடும்பத்துக்கு அனுமதி கொடுக்க கூடாது, பொதுமக்களுக்கு தான் அனுமதி கொடுக்கணும். அது நீங்க பண்பாட்டு கழகத்துக்கு நீங்க அனுமதி கண்டிப்பா கொடுக்கணும். குடும்பமா வந்து கேட்டு வாங்கினாங்க சொல்லுங்க பாப்பா. குடும்பம் வந்து இதை வந்து நாம வந்து கேட்கல. நாங்க எல்லாம் பண்போம். நம்ம தேவேந்திர மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு தான் நாங்க எங்களுக்கு மணிமண்டபம் வேணும். அவமதிக்கிறது மக்களை அவமதிக்கிற மாதிரி. ஒவ்வொருக்கும் ஒரு பிளேஸ் ஒதுக்கி கொடுத்துருக்கோம் ரிசீவ் பண்றதுக்கு. யாரையும் வரக்கூடாது, எல்லாரையும் ரிசீவ் பண்ணதான் எங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த எந்த வரைக்குமே உங்களுக்கு அலோடு. மக்கள் பப்ளிக் உள்ள போறதுக்கு மட்டும்தான் லிமிட்டட் பிளேஸ் தான் இருக்கு. அதுல போறதுக்கு மட்டும்தான் அவங்க டிசைட் பண்ணி சார் பண்பாட்டு கழகம் மக்கள் தான் பிஆர்பி பேஸ்ல சொல்லணும். அவங்க இத்தனை பேர் தான் சொல்லுவாங்க, யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க இத்தனை பேர் நிர்வாகி யாரு பாப்பா? நிர்வாகி யாரு? சொன்னீங்கன்னா அவங்க அலோ பண்ணலாம்ல. நாங்க நிர்வாகிகள் வந்து நாங்க 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் ஓட்டு போட்டு தான் இங்க வந்து 100 கிராமங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு இது பண்ணி தான் பண்பாட்டு கழகம் நாளைக்கு அந்த ஓட்டு போட்டு எங்களை கேள்வி கேட்பாங்க. அவங்க நிர்வாகி யாருக்கு ஓட்டு போட்டு சொல்றாங்களோ அவங்க தான் மக்கள் பூரா ஓட்டு போடுவாங்க. மக்கள் சார்பா பண்பாட்டு கழகத்துல ஒரு 4 பேர், அவங்க 3 பேர் தான் எங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ப்ரோகிராம் கரெக்ட்டா நீங்க சொல்ற டிசைன் 100% ஏத்துக்கறோம். எல்லாரும் ஏத்த முடியாது. பட் ஆர்கனைசிங் அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணும்போது பிரியாரிட்டி பேஸ்ல லிஸ்ட் ஆல்ரெடி லிஸ்ட் கொடுத்தாச்சு சார். ஆல்ரெடி லிஸ்ட் கொடுத்தாச்சு. சார் 30 பேருக்கு அலோவ் கொடுத்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு வந்து 6 பேருக்கு தான் சொன்னாங்க. நாங்க கொடுத்தாலே நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? ஆட்டோமேட்டிக்கா பண்பாட்டு கழக நிர்வாகி 30 பேருக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. 30 பேருக்கு அலோவ்டுன்னு சொல்லிருக்காங்க. சார் நான் செலக்ட் பண்ணுங்க. ஓரம் வாங்க சார் சொல்றேன். கம்ப்ளீட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அந்த லெக் ஆஃப் வந்து ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். மஸ்ட் ஷுட் பி மஸ்ட். இல்ல நீங்க வாங்க உள்ள போவோம். வாங்க ஓரம் வாங்க. தலைவரிங்க வாங்க. தலைவரிங்க வாங்க. தலைவரா நீ அது மட்டும் புரியறமா சொல்ற. அந்த நெக் அவுட் சொல்லிட்டு 20 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க அவங்களுக்கு ஒரு நாம்ஸ் வச்சா வருவாங்க. புரியுங்களா? நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு லிஸ்ட் என்ன கொடுக்கணும் அதான் பண்ணணும். நான் நீங்க போலீஸ் தலைவர் கொடுக்காதீங்க. அவங்களே போட்டு முடியாது. அவங்களோட சொல்லி என்ன பண்றது? அப்பா முதல் ஓட்ட பத்தியில நம்ம உள்ள போறதா போலாண்டே. ஓரமா வாங்க. அந்த லிஸ்ட் இங்க சார் இருக்கு. தலைவர் அந்த அவர் தலைவர் தான் வச்சிருக்காரு. கம்பல்சரி இருக்கணும். அதுல ஒரு 10 பேரா இருந்தாகணும். அது கான்ஃபிடண்டா இருங்க.
பேர் தான் இருக்காங்க. 10 பேர் தான் இருக்காங்க, நிர்வாகிகள் 10 பேர் தான் இருக்கும். மீட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டை கொடுங்க. அது கம்பல்சரி இருந்தே ஆகணும். அதில் ஸ்டேஜ் அட்டம் இருந்தே ஆகணும். அதை பார்த்துங்க. லிஸ்ட் கொடுங்க. அவரே அமைச்சரே வந்து அவரே வந்து திறந்து வச்சு அவரே போயிடுவாங்க. அமைச்சர் கூட வேணாம்ங்கறேன் நானு. இல்ல அவங்க இதை சொல்றாங்க. அமைச்சர் வந்து திறந்து இல்ல, அவங்க இதை சொல்றாங்க சார். யாரும் போராடி மணிமண்டபம் வாங்கினது? ஆமா, நாங்க போராடி வாங்கினதுக்கு அவர் வந்து சரி வாங்க நம்ம அங்கே போவோம். அம்மா வாங்க நம்ம